எக்ஸாம் 2024 செஷன் 1 அதில் பார்த்தீங்கன்னா மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் வந்த கொஷின்ஸை இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏ 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பி ஆல்சோ 2/2 மேட்ரிக்ஸ், சி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் கொடுத்துருக்காங்க, அண்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு சி ஸ்கொயர் இன்ட்டு ஏ கொடுத்துருக்காங்க. அவங்க நம்மளை கேட்குறது டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸி தான் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். முதல்ல பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. சி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் சி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி ஏ டிரான்ஸ்போஸ். இதை செப்பரேட்டாக எதை பார்த்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, டிட்டர்மினன்ட் ஆஃப் பி, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். இங்கே ஒரு கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இது ரெண்டு ஈக்குவல். இப்போ ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துனீங்கன்னா அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூவும் ஏ மேட்ரிக்ஸுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூவும் கண்டுபிடிச்சிங்கன்னா ஈக்குவலாக வரும். ஸோ சின்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, டிட்டர்மினன்ட் ஆஃப் பி, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ்னால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ இதை வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பின்னு எழுதலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் சினா டிட்டர்மினன்ட் ஆஃப் சினா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, டிட்டர்மினன்ட் ஆஃப் சி அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி கிடைக்குது. ஓகே குட். இது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி. அதே போல் இதை எடுத்துக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் சி ஸ்கொயர் ஏ. இதே போல் இதுக்கு போத் சைடு நம்ம என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் எடுக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு சி ஸ்கொயர் இன்ட்டு ஏ. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் சி ஸ்கொயர் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. நம்மளுக்கு சப்ஜெக்ட் நல்லா தெரியும். ஏ டிரான்ஸ்போஸோட டிட்டர்மினன்ட் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ அப்போ இதை வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, இது வந்து இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இருக்குது. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் சி ஸ்கொயரை டிட்டர்மினன்ட் ஆஃப் சி பவர் 2ன்னு எழுதலாம். ஸோ இப்போ நம்ம எய்மு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் சி ஸ்கொயர். இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்புறம் பாருங்களேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் சி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி. இதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம எய்ம் பாருங்கள், ரொம்ப சிம்பிளான கொஷின். நம்ம எய்ம் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளாக டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் சி ஸ்கொயர். சி ஸ்கொயர்னால் சியினுடைய வேல்யூ பாருங்கள், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி பவர் 2. ஏன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் சியினுடைய வேல்யூ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி. இது எழுதிட்டு மேலே பவர் 2 போடுறோம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் 4 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி. இதை அப்படியே நம்ம எழுதலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் 6 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி. டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ்னால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி அதுக்கு பவர் 6 எடுத்து அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி கண்டுபிடிச்சி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ அப்போ நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தேவை.
டினாமினேட்டர் ஆஃப் ஏ தேவைன்னா ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா பாருங்கள், கொடுத்துக்கிறாங்க. √2 × 1 சாரி √2 1 -1 √2. அப்போ √2 கொஷினை பார்த்து எழுதணும். √2 1 -1 √2. திரும்பி ஒரு தடவை பார்ப்போம். √2 இங்கேயே √2 தாங்க. √2 1 -1 √2. √2 1 -1 √2. டினாமினேட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா √2 × √2 2 -1 × 1 -1 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது +1. ஸோ டினாமினேட் ஆஃப் ஏ வந்து 3ன்னு நம்ம இங்கே எழுதலாம். டினாமினேட் ஆஃப் பி தேவை. பி பாருங்கள், பி மேட்ரிக்ஸ் வந்து 1 0 1 1. ஸோ டினாமினேட் ஆஃப் பி வேணும்னா 1 0 1 1 கொஷின்லேயே கொடுத்துருக்கும். ஸோ அப்போ இது 1 -0. ஸோ டினாமினேட் ஆஃப் பி நம்மளுக்கு 1 கிடைக்குது. அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். டினாமினேட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டினாமினேட் ஆஃப் ஏ. அப்போ பாருங்கள் 3/6 × பி 1. 3/6 எல்லாருக்குமே தெரியும். நேராகவே 3/6னா 729 தெரியும். இருந்தாலும் 3/2 ஹோல் டு த பவர் 3ன்னு எழுதலாம். 3 ஸ்கொயர்னா 9. 9/3 9/3 என்னதுங்க 729. ஸோ அப்போ 3/6னா 729. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கு டினாமினேட் ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. டினாமினேட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 729. ஜேஇஇ மெயின் எக்ஸாம் கஷ்டன்றாங்களே, ஒன்றுமே தேவையில்ல பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த கான்செப்ட்டு, இந்த சம்முக்கு கான்செப்ட்டு ஏ டினாமினேட் ஆஃப் ஏபிசினா டினாமினேட் ஆஃப் ஏ, டினாமினேட் ஆஃப் பி, டினாமினேட் ஆஃப் சி இது மாதிரி எழுத தெரியணும். டினாமினேட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா டினாமினேட் ஆஃப் ஏ. இந்த 2 கீ கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா இந்த கொஷினை ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது மாடலில் ரிப்பீட் ஆகுதுங்க. let the system of equations 3 equations கொடுத்துட்றாங்க. have infinite number of solution. infinite number of solutionனா டெல்டா 0 இருக்கும், டெல்டா எக்ஸ் 0 இருக்கும், டெல்டா ஒய் 0 இருக்கும், டெல்டா இசட் 0 இருக்கும். இனி மறக்கவே மறக்காதீங்க. இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனாலே மெனி சொல்யூஷனாலே டிடர்மினன்ட் வேல்யூ 0. ஃபஸ்ட்டு டிடர்மினன்ட் 0, டிடர்மினன்ட் 0, டிடர்மினன்ட் 1 இல்லைனா டிடர்மினன்ட் எக்ஸு, டிடர்மினன்ட் 2 இல்லைனா டிடர்மினன்ட் ஒய், டிடர்மினன்ட் இசட் இல்லைனா டெல்டா 3 எல்லாமே 0 வரணும். மறக்கவே மறக்காதீங்க. இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்னா டிடர்மினன்ட் வேல்யூ 0. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்பாண்டிங் அலாங் R1 தெரிஞ்சால் போதும், எக்ஸ்பாண்ட் பண்ண தெரிஞ்சால் போதும், டிடர்மினன்ட்டை எக்ஸ்பாண்ட் பண்ண தெரிஞ்சால் போதும். ஸோ அங்கே பாருங்கள், டெல்டா ஈக்குவல் டு 0. ஸோ டெல்டா 0னா 1 2 3 1 2 3 2 3 1 2 3 1 4 3 லாம்டா 4 3 லாம்டா. அவ்வளோதான். ஈக்குவல் டு வரதை நம்ம பி மேட்ரிக்ஸை எழுதி வைப்போம். 5 9 மியூ இது எழுதி வச்சுருப்போம். இது அப்படியே வச்சுருப்போம். ஸோ அப்போ இது ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு லாம்டா வேல்யூ கண்டிப்பாக கிடச்சிரும். இது ஏதாவது கஷ்டம் இருக்கா பாருங்கள். கஷ்டம்னு நினைக்கிறாங்களே, எதுவுமே கஷ்டம் இல்லை பாருங்கள். நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ஒரு விஷயமும் இல்லை. எக்ஸ்பாண்ட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சரி பாருங்கள், எக்ஸ்பாண்ட் பண்ணணும். இப்போ வந்து 1 3 லாம்டா -3 -2 2 லாம்டா -4 +3 6 12 ஈக்குவல் டு 0. எக்ஸ்பாண்டிங் அலாங் R1. ஸோ 3 லாம்டா -3 -4 லாம்டா +8 -6. ஸோ -6 × 3 -18. ஸோ இப்போ லாம்டா ஈஸியாக கண்டுபிடிச்சிட போகிறோம். இப்போ லாம்டா நம்மளுக்கு
இது வந்து மைனஸ் லேம்டா கிடைக்கும். இங்கே பாருங்கள், மைனஸ் லேம்டா கிடைக்கும். இங்கே -3 இருக்குது, இங்கே -10 வரும். +8 -18. ஸோ மைனஸ் லேம்டா -13 = 0. ஸோ மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு +13. ஸோ லேம்டா ஈக்குவல் டு -13. அழகாக கிடச்சிருது, லேம்டா கிடச்சிருது. நம்ம அது போல் நம்ம என்ன வேணும், இன்னொரு டிட்டர்மினன்ட் ஈக்குவல் 0 வச்சுக்கணும். உங்கள் இஷ்டம், டெல்டா x 0 எடுத்துக்கலாம், டெல்டா y 0 எடுத்துக்கலாம், டெல்டா z 0 எடுத்துக்கலாம், எது ஒன்றாலும் எடுத்துக்கலாம். அப்போ டெல்டா எக்ஸே 0 எடுத்துப்போம். டெல்டா x 0 எடுத்துக்கும் போது மியூ வந்துடும். டெல்டா நம்மளுக்கு இல்லைன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இங்கே தானே வருது, லேம்டா தான் கண்டுபிடிச்சிட்டோம். டெல்டா இசட் கண்டுபிடிச்சிடும். டெல்டா இசட் கண்டுபிடிக்க பார்த்து இந்த இடத்த பொறுத்த வரையும் ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸை போடணும். பி மேட்ரிக்ஸு 5 9 மியூ, 5 9 மியூ. மீதி 2 மேட்ரிக்ஸ் அப்படியே பாருங்கள், 1 2 3, 1 2 4, 1 2 4, தென் 2 3 3. நம்ம இஷ்டம், நம்ம எப்படி வேணாலும் போடலாம். நம்ம ஏதாவது டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம். நான் லேம்டா கண்டுபிடிச்சிட்டேன், நான் மியூ கண்டுபிடிக்கணும். மியூ கண்டுபிடிக்கிறத டெல்டா எக்ஸ் எடுத்தாலும் டெல்டா x 0 எடுத்தும் போடலாம், டெல்டா ஒய் எடுத்தும் போடலாம், டெல்டா இசட் ஈக்குவல் 0 எடுத்தும் போடலாம். பெட்டர், இங்கே லேம்டா தான் கண்டுபிடிச்சிட்டோம், இதை தூக்கிட்டு இந்த ஈக்குவல் டு வர பி மேட்ரிக்ஸ் இங்கே எழுதிட்டா மியூ கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். ஆல்ரெடி தான் நம்ம லேம்டா கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ மியூவும் கண்டுபிடிச்சிட்டா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். 1 3 மியூவு, 9 3s are 27, -2 2 மியூவு, 9 4s are 36, 5 3 2s are 6, -3 4s are 12 = 0. சாதாரணமாக போடணும். எக்ஸ்பேண்ட் பண்ண நம்மளுக்கு தெரியும், நம்ம எக்ஸ்பேண்டிங் அலாங் R1 தெரியும். ஏன்னா only expanding along R1. You can find R1, R2, R3 plus C1, C2, C3, any other method, Charas method. எப்படியும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், பண்ணியாச்சு. ஸோ அப்போ இதுக்கு மியூ கண்டுபிடிக்கணும். 3 மியூ -27, -4 மியூவு ப்ளஸ்ஸு ++ 36 × 2. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 72 வரும். இங்கே வந்து -6 × 5 நம்மளுக்கு 30 தான் வரும். சரி, 6 5s are -6 × 5 30. இங்கே பாருங்கள், மைனஸ் மியூ வருது, மியூ போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணுன்றது நம்மளுக்கு தெரியும். என்ன கண்டுபிடிக்கணும், மியூ தான் கண்டுபிடிக்கணும். 72 இங்கே இருக்குது, +72. இது வந்து 57, -27 30 ஆட் பண்ணுங்கள், மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ -57. இது +72 -57. அப்போ 12 7. அப்போ 12 7ன்னா நம்மளுக்கு என்ன வருங்க, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு கிடைக்கிறது 5, இங்கே 7ன்னா மீ 6 15 கிடைக்குது. ஸோ -5 மைனஸ் மியூ +15 = 0. ஸோ நம்மளுக்கு மியூ ஈக்குவல் டு -15 கிடைக்கும். மியூ ஈக்குவல் டு -15. ஸோ அப்போ போத் சைடு மைனஸ் கேன்சல் ஆகி மியூ 15 கிடைக்கும். மியூ கிடச்சிச்சோம் 15, லாம்டா கிடச்சிருது -13. கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். முதல்ல ஜேஇ மெயினில் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். அவங்க கேட்குறது லாம்டா +2 மியூ. இதுக்கு முன்னாடி லாம்டா என்ன கண்டுபிடிச்சோம், லாம்டா வந்து -13 கண்டுபிடிச்சோம். மியூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், மியூ வந்து 15 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது ரெண்டுத்தையும் இங்கே அப்ளை பண்ணணும். லாம்டா
minus 13 plus 2 mu 15 minus 13 plus 2 into 15 30 30 minus 15 30 minus 15 வந்து 17. ஸோ கொஷினில் lambda plus 2 mu equal to 17. 17 எந்த ஆப்ஷனில் வருது பாருங்கள், ஏல வருதா, பியில் வருதா, சியில் வருதான்னு பார்த்து அதை ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கான ஆன்சராக நம்ம எடுத்துக்கணும். இதுமாரி மாடல் தாங்க கொஷின் வருது. கண்டிப்பாக அவங்க கொஷின் செட்டர் என்ன பண்ணுறாங்க, இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கேட்குறாங்க. இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் ஹாஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இது மாதிரி கொடுத்தாலே டெல்டா 0 எடுத்துக்கலாம், ஆர் டெல்டா எக்ஸு, டெல்டா ஒய்யு, டெல்டா இசட் 0 எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆல்ஃபா கிடைக்கும், பீட்டா கிடைக்கும். இது கிடைச்சதை வச்சு இந்த வேல்யூவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், ஸ்டேட் போர்டு புக்கோ என்சிஆர்டி புக்கோ அந்த புக்கில் படிக்கிறது தான் கஷ்டம். டெக்ஸ்ட் புக்கை படித்து போர்டு எக்ஸாம் எழுது தான் கஷ்டம், ஆனுவல் எக்ஸாம் எழுது தான் கஷ்டம். ஆனால் என்ட்ரன்ஸை பொறுத்தவரையிலையும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது அணுகு தெரியல. இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனா இதான் கான்செப்ட்டு. டெல்டா 0 எடுத்துக்கணும். சரி, வேணுமா இதை நான் பாருங்களா, இதை ஒரு மேட்ரிக்ஸாக எழுதுகிறேன். 1 minus 2 1 2 alpha 3 3 minus 1 beta x y z ஈக்குவல் டு -5 4 3. நம்ம எய்ம் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும், நம்ம எய்ம் பீட்டா கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே இங்கே வருது. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும், டெல்டா எக்ஸ் கண்டுபிடிச்சா போதும். 1 2 3 டெல்டா எக்ஸ் இல்லை, டெல்டா இசட். ஏன்னா இந்த இடம் தான் இந்த நம்பரை மாற்ற போகிறோம். 1 2 3 -2 ஆல்ஃபா -1 -4 5 3 ஈக்குவல் டு 0. டெல்டா இசட், இந்த இசட்டுக்கு பதில் 1 3 பீட்டாக்கு பதில் -5 -4 5 3 அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆல்ஃபா கிடச்சிடும். ஸோ அப்போ டெல்டா இசட் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ்பாண்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்பாண்டிங் அலாங் R1. அப்போ 1 இன்ட்டு 3 ஆல்ஃபா ப்ளஸ் 5 3 ஆல்ஃபா ப்ளஸ் 2 +2னா 6 -15 -4னா -2 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு 0. எக்ஸ்பாண்ட் பண்ண தெரிஞ்சால் போதும். ஒரு ஸ்டூடெண்ட்டு ஜேஇ மெயின் எக்ஸாமில் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ஸில் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 3/3 மேட்ரிக்ஸ் 3/3 வரிசையுடைய அணியினுடைய விரிவாக்கு பண்ண தெரிஞ்சதுன்னா போதும். ஸோ அப்போ 3 ஆல்ஃபா ப்ளஸ் 5 ஓகே மல்டிப்ளை பண்ணிட்டேன். இந்த இடம் பாருங்கள், 6 -15 நம்மளுக்கு வந்து பண்ண தெரியலையா, இதை நம்ம என்ன பண்ணலாம், 6 -15 இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து -9 கிடைக்கும். -9 கிடைக்குதா, இங்கே 2 இருக்குது, 9 2s are -18. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணால் 8 ஆகிடும். அதுக்கப்புறம் 12 ஆல்ஃபா கிடைக்கும். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 15 ஆல்ஃபா கிடைக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட இனிமேலும் ஜேஇ மெயின் காஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் ஒன்றுமே கிடையாது, பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். -18 + 8 -10. அதுக்கப்புறம் நம்ம எய்ம் வந்து ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஸோ -5 ஈக்குவல் டு 0. ஸோ 5 ஆல்ஃபா 15 ஆல்ஃபா ஈக்குவல் டு 5. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 5/15. ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம். 1/3 3ஆல் நம்ம கேன்சல் பண்ணணும், 5ஆல் கேன்சல் பண்ணணும். 5ஆல் கேன்சல் பண்ண பார்த்து இது 1 டைமு, இது 3 டைமு, ஆல்ஃபா 1/3. அதுக்கப்புறம் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம். 1/3. நம்ம பீட்டா வேணும். கொஷினில் பீட்டா எங்கே இருக்குது பாருங்கள், கொஷினில் பீட்டா அங்கே இருக்குது. ஸோ பீட்டா அங்கே இருக்கா, எனக்கு ஆல்ஃபா தேவையில்லை, இதை தூக்கணும். இது ஒய், இது எக்ஸு, இது ஒய் இசட்டு. டெல்டா ஒய் கண்டுபிடிச்சா போதும். ஸோ டெல்டா ஒய் ஈக்குவல் டு 0. டெல்டா ஒய் 0னா சர்வசாதாரணமாக கண்டுபிடிக்கலாம். 1 2 3 ஒயில் போடணும். -4 5 3.
அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1 3 பீட்டா 1 3 பீட்டா 1 3 பீட்டா டெல்டா ஒய் கண்டுபிடிக்க போகிறோம் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அதான் கண்டிஷனு டெல்டா வேல்யூ ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ்பாண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பாண்ட் பண்ணால் டெஃபினட்டாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பீட்டா கிடைக்கும். 1 × 5 பீட்டா -9 +4 × 2 beta -9 +1 × 6 -15 = 0. So 5 beta -9 8 beta minus நம்மளுக்கு 36 ரைட்டு 1 × இங்கே -9 அப்போ -9 = 0. நம்ம எப்படியாவது பீட்டா கண்டுபிடிக்கணும். பீட்டா கண்டுபிடிக்க பார்த்து இது 13 பீட்டா இதெல்லாம் தெரியும். 5 பீட்டா + 8 பீட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 13 பீட்டா -9 -36 -9 -18 -36 -54 = 0. So 13 beta = 54. Beta = 54 divided by 13. ஆல்ஃபா ஓவர் பீட்டா ஓவர். நம்மள கொஷினில் போய் பாருங்கள் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். 12 ஆல்ஃபா + 13 பீட்டா 12 ஆல்ஃபா + 13 பீட்டா நான் மெமரிக்குள்ளே வச்சுருக்கேன். அங்கே நான் படிச்சுட்டுனா அப்படியே மெமரி ஆயிடுச்சு. 12 ஆல்ஃபா + 13 பீட்டா இதனுடைய வேல்யூ தான் கேட்குறாங்க. 12க்கு 12 போட்டுறேன். ஆல்ஃபா கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன் 1/3 அந்த 1/3 எழுதுறேன் ப்ளஸ் 13 பீட்டா 54/13 13 கேன்சல் ஆகிடும் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ 4 + 54 4 + 54 நம்மளுக்கே தெரியாதா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் 58. ஸோ 12 ஆல்ஃபா + 13 பீட்டா 58 இது எங்கே ஆப்ஷனில் வருதுன்றதை பார்த்து நம்ம அழகாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது தான். இதேமாரி மாடலில் தான் 2024 செஷன் 1 எக்ஸாமில் ஜேஇ மெயினில் கேட்டாங்க. எல்லா கொஷின் பேப்பர்லையும் இதே மாடலில் இதுவும் 2024 கேட்ட கொஷின் தான். பாருங்கள் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்னா டெல்டா வேல்யூ 0 அது டெல்டா எக்ஸாக இருக்கலாம் டெல்டா ஒய்யாக இருக்கலாம் டெல்டா இசட்டாக இருக்கலாம் இதான் 0. இதில் நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும் பீட்டா கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணணும். சரி முதல்ல இதை ஈக்குவேஷன் எப்படி வரும்ன்றதை பார்த்து வச்சுப்போம். 2 3 -1 1 ஆல்ஃபா 3 3 -1 பீட்டா XYZ ஈக்குவல் டு வருது பி மேட்ரிக்ஸ் பாருங்கள் 5 -4 7. நம்ம இது ஏதாவது அப்ளை பண்ணி ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். முதல்ல டெல்டா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஆல்ஃபா வருதா இங்கே பாருங்கள் 3x + இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். 2 3 13 ஆல்ஃபா பீட்டா கேட்குறாங்களா. சரி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் நீங்களே சொல்லுங்கள். இதை நம்ம இல்லாமல் பண்ணணும். இது இல்லாமல் பண்ணால் இதை எடுத்துமே இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ டெல்டா இசட் கண்டுபிடிச்சா போதும். டெல்டா இசட்னா 2 1 3 3 ஆல்ஃபா -1 இப்போ 5 -4 7 இப்படி டெல்டா இசட் கண்டுபிடிச்சா ஆல்ஃபா கண்டுபிடிக்கிற மாதிரி வருது. ஸோ இது மாதிரி ஐடியா நம்மளுக்கு எக்ஸாமில் ஞாபகம் வரணும். இதை கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும். இல்லை வேறு என்ன சார் பண்ணலாம் இது கண்டுபிடிச்சா ஆல்ஃபா கண்டுபிடிச்சிடலாம். வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் முதல்ல இதை கண்டுபிடிச்சிடும் எக்ஸ்பாண்ட் பண்ணணும். 2 × 7 ஆல்ஃபா -4 -3 × 7 + 12 +5 எக்ஸ்பாண்ட் பண்ண தெரிஞ்சால் போதும். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே எக்ஸ்பாண்ட் பண்ண தெரியும். ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட ட்ரை பண்ணலாம். முடியாது தெரியாது எனக்கு நாலேஜ் இல்லை படிக்காமல் விட்டுட்டேன் அது எதுவுமே கிடையாது. எக்ஸ்பாண்ட் பண்ண தெரியுதா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்பாண்டிங் அலாங் R1
or anything you find determinant value 3/3 மேட்ரிக்ஸை 3/3 determinant வேல்யூவாக கண்டுபிடிக்க தெரிஞ்சுன்னா நீ கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் அப்ளை பண்ணலாம். 14 ஆல்ஃபா மைனஸ் 8 இது வந்து பார்த்தீங்கன்னா 7 + 19 12 19 3s are 57. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து -5 கிடைக்கும், -15 ஆல்ஃபா கிடைக்கும், =0. ஸோ இது பார்க்கும்போதே தெரியும் மைனஸ் ஆல்ஃபா. இது அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான். ஆட் பண்ணால் நம்மளுக்கு 70 கிடைக்கும். அங்கே மைனஸாக இருக்கிறதுல -70. ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்ஃபா மைனஸ் +70 ஆகிடும். ஸோ ஆல்ஃபா -70. ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. பீட்டா வேணும். பீட்டாவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஐடியா பாருங்கள். பீட்டாவுக்கு என்ன பண்ணணும்? இதை தூக்கிட்டா போதும். இதை தூக்கிட்டு எதை எழுதணும்? இதை எழுதணும். அப்போ டெல்டா ஒய் =0. டெல்டா ஒய்னா 2 1 3 5 -4 7. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. -1 3 பீட்டா =0. இது எக்ஸ்பாண்ட் பண்ணால் பீட்டா கிடச்சிரும். அதை பாருங்கள். இதை அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ண வேண்டியது தான். 2 × -4 பீட்டா -21 -5 பீட்டா -9 -1 7 + 12 =0. ஸோ அப்போ இதை வந்து -8 பீட்டா -42 -5 பீட்டா +45 சாதாரணமாக போட்டுக்கலாம். இது வந்து மல்டிப்ளை பண்ணால் -19 =0. ஸோ அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -13 பீட்டா. இது 45 + 45 - 42 3a 3 -19 -16 =0. ஸோ பீட்டா -13 பீட்டா +16 பீட்டா -16/13. நீ மாடல் ஃப்ளோவாக செஞ்சிக்கினே போயின்னே இருக்கலாம். ஆல்ஃபா பீட்டா இந்த மாடலில் தான் ஜேஇஇ மெயின் செக்ஷன் 2லையும் கேட்பாங்க. நம்மளை என்ன கேட்குறாங்கன்னு ஒரு தடவை போய் பார்த்துக்குவோம். எதுவுமே இல்லை, நான் மாட்டும் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு எக்ஸ்பாண்ட் பண்ண தெரியும், கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் மாட்டும் ஒர்க் பண்ணினே இருப்பேன். 13 ஆல்ஃபா பீட்டா கேட்குறாங்க. 13 ஆல்ஃபா பீட்டா 13க்கு 13 ஆல்ஃபா கண்டுபிடிச்சிக்கிறோம். -17 பீட்டா கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். -16/13. ஸோ அவ்வளோதான். மைனஸ் ப்ளஸ்ஸு 70 × 16 இதை மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 1120 கிடைக்கும். அப்படி ஜஸ்ட்டு 7 × 16 மல்டிப்ளை பண்ணிட்டு 0 எடுத்துக்கலாம். 0 லாஸ்ட்டில் போட்டு ஆன்சர் வந்துட போகுது. இதுமாரி மாடலில் தான் கொஷின் வருது. இருந்தாலும் இன்னொரு மாடல்லையும் கொஷின் கேட்குறாங்க. அந்த கொஷினும் பாருங்கள். இதுமாரி மாடல்லையும் கொஷின் வரும். ஏ வந்து 3/3 மேட்ரிக்ஸு. அப்புறம் ஏ ஆஃப் 101 கொடுத்துருக்காங்க =2 ஆஃப் 101. அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் அப்படி இருக்குன்றாங்க. அப்படின்னா மெனி சொல்யூஷனா, இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனா, யூனிக் சொல்யூஷனா, நோ சொல்யூஷனா, இல்லை சொல்யூஷன் எப்படி வருன்றத கீழே ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ ஏ வந்து 3/3 மேட்ரிக்ஸு எப்படி ஒர்க் பண்ணுறன்றதை பாருங்கள். ஏ மேட்ரிக்ஸ் நான் எப்படி எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஏ மேட்ரிக்ஸை நான் எப்படி எடுத்துக்கிறேன் பாருங்கள். x1 y1 z1 x2 y2 z2 x3 y3 z3 இதுமாதிரி தான் நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள். A00 A101 இதுமாதிரி எழுதுங்க. 2 எழுதுங்க. A ஆஃப் -101 நம்ம எப்படி எழுதணும்? =-4 0 +4. இது எப்படி இதே மாதிரி இதெல்லாம் எப்படி எழுதுறன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதேமாதிரி இங்கே வந்து நான் இங்கே வராமல் போயிருக்கு. இங்கே கொஷின் மிஸ்டேக் 2 ஆஃப் 0 1 0
ஸோ அப்போ இதை வந்து ஏ ஆஃப் 0 1 0 வந்து 0 0 2 0 இப்படி வரும். சரி, ஒன்றுமே இல்லை, ஈஸியாக ஆன்சர் பண்ணுற பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த ரிலேஷன் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு இந்த ரிலேஷன் இங்கே எழுதிக்கும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 0 1 which is equal to 2 0 2. ஸோ இதை வந்து சிம்ப்ளை பண்ணால் போதும். ஏன்னா இந்த மேட்ரிக்ஸு இது 1. ஸோ அப்போ ஏ மேட்ரிக்ஸ்னால் இதை எழுதிங்க. இங்கே என்ன வரும்? x1 y1 z1, x2 y2 z2, x3 y3 z3. ஸோ அப்போ x1 into 1 x1 into 1 அப்போ x1 கிடைக்கும். y1 into 0. ஸோ அப்போ z1 into 1 z1 equal to 2. திரும்பி மல்டிப்ளை பண்ணுற பாருங்க. x1 into 1 x1, y1 into 0, z1 into 1, ஓகே 2, x2 into 1 x2, y2 into 0 0 வரும், yனாலே 0 வந்துடும். ஸோ அப்போ 0 போடுறது. அதே போல் நம்மளுக்கு வந்து z2 into 1, ஸோ z2 வரும் ஈக்குவல் டு இந்த இடம் இருக்குது 0. மல்டிப்ளை பண்ணுறேன், வேறு ஒன்றும் கஷ்டம் இல்லை, மல்டிப்ளை பண்ண தெரிஞ்சால் போதும். ஏ மேட்ரிக்ஸ் x3 into 1 x3, y3 into 0 0 0 போட்டுக்க வேண்டியதான். 0 போட வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் z3 into 1 z3 ஈக்குவல் டு லாஸ்ட் என்ன வருது 2. இதை கண்டுபிடிச்சிட்டோம். இதே போல் நம்ம என்ன பண்ணணும், இதை பாருங்கள். அடுத்தது ஏ -1 0 1 ஈக்குவல் டு -4 0 4. ஏ மேட்ரிக்ஸ்னால் இதான் ஏ மேட்ரிக்ஸ். ஏ மேட்ரிக்ஸ் இன்ட்டு -1 0 1 மேட்ரிக்ஸை எழுதணும். அப்போ x1 -x1 y1 தான் இங்கே 0 வருது 0. ஸோ z1 ஈக்குவல் டு -4. அதேமாரி தான். ஸோ அதுக்கப்புறம் x2 into -1 -x2, y2 into 0 0 போடுறதால z2 into 1 z2 ஈக்குவல் டு இங்கே 0 வருது 0. x3 into -1 -x3, y2 into 0 0, z3 into 1 z3. இது மல்டிப்ளை பண்ண தெரியணும், இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, சாதாரண பேசிக் தான் இது. இதை கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல் அடுத்த மேட்ரிக்ஸ் வாங்க பார்ப்போம். அதுக்கு அடுத்த மேட்ரிக்ஸ் உங்களால் முடியும். அடுத்த மேட்ரிக்ஸ் பாருங்கள். ஏ 0 1 0 ஈக்குவல் டு 0 0 2 0. கொஷினில் இங்கே மிஸ் ஆகிருக்கு, கட் பண்ண பார்த்து தப்பாக கட் பண்ணிக்கிறேன், இது சேர்த்து எழுதிக்கணும். ஓகே குட். இப்போ வந்து ஏ மேட்ரிக்ஸ் இன்ட்டு இந்த 0 1 0 மேட்ரிக்ஸ் ஏ x1 into 0 0, y1 into 1 y1, z1 into 0 0. ஸோ y1 0 கிடைக்குது. ஸோ x2 into 0 0, y2 into 1 y2, z2 into 0 0 ஈக்குவல் டு 2 வருது. ஓகே. x3 into 0 0 எடுத்துக்கணும் 0, y3 into 1 y3, z3 into 0 0 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், y1 நான் கண்டுபிடிச்சது y1 y2 y3 கண்டுபிடிச்சிட்டேன், எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன கண்டுபிடிக்கணும், இதே போல் x1 x2 x3 கண்டுபிடிக்கணும், z1 z2 z3 கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண பார்த்து ப்ளஸ் x1 மைனஸ் x1 கேன்சல் ஆகிடும், சால்வின்னு எழுதிக்கிறேன். கேன்சல் ஆகிட்டேன்னா minus x1 plus x1 cancel, 2z1 equal to 2 minus 4 அப்போ -2 கிடைக்கும். ஸோ z1 equal to -1, z1 வந்து -1 கிடைக்குது. அதே போல் இந்த ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணால் x2 minus x2 plus x2 cancel, 2z2 0 plus 0 0 தான். ஸோ z2 நம்மளுக்கு 0 கிடைக்கும். அதே போல் இந்த ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் x3 மைனஸ் x3 கேன்சல், 2z3 ஈக்குவல் டு 2 + 4
6 கிடைக்குது. ஸோ Z3 நம்மளுக்கு என்னவா கிடைக்கும்? 6 டிவைடட் பை 2 3 கிடைக்குது. நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிட்டோம்? y1 y2 y3 அண்ட் ஆல்சோ z1 z2 z3 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x1 y1 z1 கண்டுபிடிக்கணும். x1 y1 z1 இதில் போய் அப்ளை பண்ணும். வேறு பென் எடுத்துக்கிறேன். இதில் போய் அப்ளை பண்ண போகிறேன். இதில் அப்ளை பண்ண போகிறேன். இல்லை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஏதாவது ஒன்று பண்ணும். இங்கே அப்ளை பண்ணும். x1 வச்சுப்போம். x1 z1 பாருங்கள். z1 -1 இந்த இதில் -1 ஈக்குவல் டு 2. ஸோ x1 வந்து 3 கிடைக்குது. 3. அதே போல் x2 z2 பாருங்கள். z2 0 ஈக்குவல் டு 0. ஸோ x2 இதுக்கு வந்து 0 கிடைக்குது. அதே போல் x3 ப்ளஸ் z3 3 ஈக்குவல் டு 2. ஸோ x3 நம்மளுக்கு -1 கிடைக்கும். ஏன்னா 2 - 3 z கிடையாது. அப்போ இது இந்த x1 x2 x3 y1 y2 y3 z1 z2 z3 கொஷினில் போய் பாருங்கள். ஏபி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3/3 கொடுத்துருக்குறாங்களா? இது x1 y1 z1 x2 y2 z2 x3 y3 z3. ஸோ ஏ மேட்ரிக்ஸை நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதும்போது நம்மளுக்கு 3 0 -1 ஒய்யை போட்டு எழுதும்போது 0 0 2 0 0 2 0 இசட்டை பார்த்து எழுதும்போது -1 -1 0 3 -1 0 3 எழுதியாச்சு. ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இதுமாரி மாடல் தான் இப்போலாம் வரும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் இருந்தால் ஈஸியாக சரின்ட்டு போயின்னு இருக்கலாம். ஸோ அவங்க பாருங்கள், கொஷின் எப்படி எடுத்துங்க. ஏ -3i ஏ மேட்ரிக்ஸ் -3i எழுதிட்டு அவன் என்ன கொடுத்துருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கிறானுங்க. XYZ ஈக்குவல் டு மறந்துட்டாங்க, போய் பார்க்கணும். 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ அங்கே -3i ஏ -3i ஏ மேட்ரிக்ஸ் இருக்குது. 3iனா 3 × 1 0 0 1 3iக்கு உங்களுக்கு மறந்துட்டுருப்பீங்க, அதனால் ஞாபகப்படுத்துகிறேன். சில பேர் மறக்க மாட்டீங்க. 3iனா இதான் 3iக்கு மீனிங் தான். ஏ மேட்ரிக்ஸ் இருக்குது. 3i மேட்ரிக்ஸால் ஏ மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஏ -3iனா அப்போ நம்ம வந்து இந்த 3 - 3 0 ஆகிடும். அப்போ 0 0 டயகனல் மட்டும்தான் சப்ராக்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். மீதெல்லாம் நம்ம அப்படியே போட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஏ -3iயா, அப்புறம் 0 - 0 2 - 3 0 - 0 2 - 3 -1 அப்போ 0 -1 0. அதுக்கப்புறம் -1 - 0 -1. அதுக்கப்புறம் 0 - 0 0 3 - 3 0. ஸோ இங்கே வந்து 0 0 வரும். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏ மேட்ரிக்ஸ் இருக்குது, 3i மேட்ரிக்ஸ் இருக்குது. ஏ -3i ஏ மேட்ரிக்ஸை 3i மேட்ரிக்ஸால் மைனஸ் பண்ணணும். பண்ணனா நம்மளுக்கு இதாக கிடைக்கும். இது எழுதியாச்சு. இது அப்படியே பார்த்து எழுதுங்க. எக்ஸு ஒய்ஏ இசட் ஈக்குவல் டு 1 2 3. ஸோ அப்போ XY Z கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம மைனஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -x ஈக்குவல் டு 1. ஸோ x is equal to -1. ஸோ -YA equal to 2, y equal to -2, y equal to -2, -z equal to 3, z is equal to -3. அப்போ -1 x வேல்யூ, y வேல்யூ -2, z வேல்யூ -3. என் கொஷினில் சிஸ்டம் கேஸ் யூனிக் சொல்யூஷன் வந்தால் யூனிக் சொல்யூஷனை ஆன்சரை எடுத்துங்க.
இல்லைன்னா 4 ஆப்ஷனும் இதுமாதிரி ஆன்சராக கொடுத்துருந்தாங்கன்னா எந்த ஆப்ஷனில் -1 எக்ஸுக்கு, ஒய்க்கு -2, இசட்டுக்கு -3 இருக்கோ அதை ஆன்சராக எடுத்துங்க. அப்போ ஜேஇஇ மெயின் எக்ஸாம் என்பது ரொம்ப ஈஸி தான். இன்றைக்கி பொறுத்தவரையிலையும் எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சால் போதும். அந்த யூனிட் மேட்ரிக்ஸோட கான்செப்ட்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணது எப்படி, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி, அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணுறது, சிம்பிள் ப்ராப்பர்ட்டி மட்டும் தெரிஞ்சால் போதும். ஈஸியாக எத்தனை கொஷினோ அத்தனை கொஷின் 5 கொஷினை பார்த்தோம். 5 கொஷினுமே டிஃப்ரெண்ட்டான இருந்தது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நோ சொல்யூஷன், மெனி சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன். அதாவது இதுக்கெல்லாம் கண்டிஷன் தெரியணும். 90% ஆல்ஃபா பீட்டா லாம்டா மியூ கண்டுபிடிக்கிறதுக்கு மெனி சொல்யூஷன் தான் வருது. இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன்னா டெல்டா வேல்யூ 0 வரணுன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். தேங்க்யூ.